அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். 2024 வருஷம் முதல் தேதி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய சார்பிலும் இயேசுவின் அன்பின் ஊழியத்தின் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், அபிஷேகம் உங்களை நிரப்பணும். இந்த வருஷம் முழுவதும் ஒரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதம் குறையக்கூடாது. இந்த வருஷத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். அது ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த வருஷம் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்க. இந்த 24வது வருஷத்துல வேதத்துல ஆதியாகமம் 24 எடுத்துட்டீங்கன்னா நற்காரியங்கள், நல்ல நல்ல காரியங்கள் நடக்குதா? அது மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். என்னாகமம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனே அப்போ இந்த வருஷம் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் மக்களுக்கு தேவை? முதல் ஆசீர்வாதமான மழை தேவை. சரியா? அப்போ எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்படி கூறுமான புது வருஷம் வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டு, அதனுடைய வைபே ஒரு மாசத்துக்கு போகும். ஜனவரி மாசம் முழுசும் புத்தாண்டு புத்தாண்டுன்னு எல்லாரும் புது ஆண்டுல ஆயத்தமா இருப்பாங்க. புத்தாண்டுல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது இந்த வருஷங்கிறதே ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையே ஜனங்களுக்கு இவ்வளோ நாட்கள் யார் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2024 நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறோம். அதுதான் கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்கு மேலாக, உங்கள் குடும்பத்துக்கு மேலாக இன்னும் அதிகமாக செயல்படுத்தப்பட போகிறது. சரி, புத்தாண்டில் நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க? சில நேரத்தில் இனிமேல் இந்த வருஷத்துலையாவது என் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஆண்டவரே, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்கெல்லாம் யோசிப்பாங்க, ஆண்டவரே இந்த வருஷமாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாட்கள் வேணும். ஒருவேளை குடும்பத்தில் ஏதாவது வாங்க முடியாமல், வீடு கட்ட முடியாமல் யாராவது இருப்பாங்க. உங்களோட யோசனைகள் என்ன இருக்கும்? ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு இந்த புது வருஷம் தந்துடுவீங்களா? இன்னும் 12 மாதம் இருக்கே, அப்படின்னா இன்னும் 11 மாதம் இருக்குது, 365 நாள் இருக்குது. அப்போ ஏதாவது எங்களுக்கு செய்வீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். நம்பிக்கை தானே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு நாளும் இந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி கர்த்தர் வைக்க மாட்டார். ஷேம்ல வைக்கவே மாட்டார், டிஸ்கிரேஸா வைக்க மாட்டார். அதாவது வெட்கப்பட விட மாட்டேன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வருஷம் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த போன வருஷம் நீங்க என்னெல்லாம் வெக்கப்பட்டீங்க, மனுஷங்களை வெக்கப்பட வச்சான். நீங்க போற இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு போராட்டம் இருந்துட்டே இருந்திருக்கும். இந்த வருஷத்துல அத்தனை போராட்டத்தையும் நீங்க இல் பொருளா மாத்தி கொள்ள போறீங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்தை வல்லமையை கொடுக்க போறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நீங்க பாருங்க, வீடு வாங்க போறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகுது. இந்த வருஷம் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, பார்க்க போறவங்க, எப்ப பார்த்தாலும் சரி, வருஷத்துடைய பாதியில இந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்தாலும் சரி, பாதிக்கு மேல பார்த்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் உங்க வீட்டுக்கு நிச்சயமா கர்த்தர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார கொடுக்க போறார். எத்தனை வருஷமா என்கிட்ட எனக்கு தெரியாது. அன்பின் ஊழியத்துல 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் குழந்தை கொடுத்து பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு பலத்தை எதிர்பார்ப்போடு காத்திருங்க. சாதாரணமா உட்கார்ந்து இருக்காதீங்க. நியூ இயர்ல கர்த்தர் உங்களை துள்ளி குதிக்கும்படியா செய்ய போறார். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வருஷம் உங்கள் நாட்கள் எல்லாம் நெய்யாய், உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் நம்பிக்கையோடு, நீ சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு ஆரம்பித்தா ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம். இப்போ சில சமயம் நம்ம டீசல் பெட்ரோல்லாம் அடிப்போம். அப்போ இத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீ முதல்ல என்ன சொல்லுவ? அந்த டீசல் டேங்க்
ஃபுல்லாக அடிக்கணும்னு சொல்லுவேன். ஆமா. அப்போ ஃபுல்லாக அடிச்சிட்டா உனக்கு தெரியும் மனசுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் போகும். இப்போலாம் புதுசா டெக்னாலஜி கார்கள்லாம் வந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதே சொல்லுது எவ்வளவு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லுது. ஆமா. அப்போ இந்த வருஷம் இந்த நாள் ஆரம்பிக்கிறோம், ஸ்பீடா ஓடும். இந்த வருஷம் முழுவதும் ஆவியில நிறைஞ்சவங்களா, அபிஷேகத்துல முதல் நாள் நிறைஞ்சி நீங்க எழும்பிட்டீங்கன்னா அதுக்கு தான் வாக்குத்தத்த நாள். இப்போ கோயம்புத்தூர்ல வாக்குத்தத்தம் உரைக்க போறோம். இன்னைக்கு சாயந்தரம் 3ஆம் தேதி ஊழியர்களுக்காகவே, அவங்க குடும்பத்துக்காக பயிற்சி எடுத்த ஊழியர்கள் வாக்குத்தத்தங்கள். 5ஆம் தேதி இந்த இடத்தை நோக்கி வரக்கூடிய மற்ற ஊழியர்கள் யாரா இருந்தாலும் அவங்களை நம்ம ஆசீர்வதிக்க போறோம். அவங்களுக்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. இந்த வருஷம் முழுவதும் 12 மாதமும் 12 விதமா கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் விளைக்கட்டும், 12 கூடைகளும் நிரம்பட்டும். முதல் நாள் ஆரம்பிக்கிற உங்களுடைய ஸ்பீட் குறைய வேண்டாம். ஓடிக்கிட்டே இருங்க. டீசல் குறையக்கூடாது, பெட்ரோல் குறையக்கூடாது நம்ம நினைக்கிறோம்ல, அது மாதிரி அபிஷேகம் குறையக்கூடாது, ஆவின் வல்லமை குறையக்கூடாது, வேத வாசிப்பு குறையக்கூடாது, தேவ அன்பு குறையக்கூடாது. கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருங்க. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கோ ஆராதனைக்காக ஓடுங்க. எத்தனை சபையில எத்தனை கூடுகைகள் இருக்கோ, இப்போ நமக்கு அற்புத நாள் ஓடிவாங்க, முழு ஜெபம் ஓடிவாங்க. நம்ம சொல்றோம்ல, ஜனங்களும் ஓடி வந்துடுறாங்க. நிறைஞ்சு வழியுது. அப்படி வர்றவங்களுக்கு கர்த்தர் இடைவிடாம எல்லா நாட்களும் அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அற்புதங்கள் குறையாது, அற்புதங்கள் கூடும். அப்போ நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். வருஷத்தை ஆரம்பிக்கும் போது முடிவுக்கு பார்ப்பதே கிடையாது ஒரு சிலர். அதை நினைக்க கூடாது. கடந்த வருஷத்துல இருந்த துக்கம், வேதனை, மரணம், மரண வாசனை, தீமை, ஆபத்து, விபத்து, இதையெல்லாம் நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்காதபடி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செட்டைகளை அடித்து எழும்புங்க. ஃப்ளை ஓவர் த ஸ்கை. எல்லா பாடுகளுக்கு மேல பறந்து எழும்பிடுவோம். அதனாலதான் இந்த ஏசாயா 43:18-19 பூர்வமானவைகளை சிந்திக்காது, பழையவைகளை நினைக்காது, இதோ புதிய காரியத்தை செய்வேன். ஏசாயா 41வது அதிகாரம் 14வது 15வது வசனத்துல, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி. இந்த வருஷம் கர்த்தர் அநேகரை பயிற்சிக்கு அழைக்கிறார். புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமா நீங்க மாற போறீங்க. 1ஆம் தேதியை ஒப்பு கொடுத்துருங்க. 13ஆம் தேதி நமக்கு பெரிய முகாம் ஒன்றை நாம் நடத்துகிறோம், வல்லமை ஊழியர் பயிற்சி முகாம். இந்த வல்லமை ஊழியர் பயிற்சி முகாம்ல 9 வரங்களையும் 5 வகையான ஊழியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு மேல அபிஷேகத்தோடு முத்திரை போட போகிறார். 5 நாட்களும் 5 வகையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களுக்கு ஏற்ற பயிற்சி தான் இது. நீங்க வாலிபர்களா இருக்கிறீங்களா, இந்த நாட்களுக்குடைய ஏராவசம் இருந்தவங்களா, கர்த்தர் இந்த நாட்களை நீங்க எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி வல்லமையா மாறணும், எப்படி ஞானமா இருக்கணும், எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியம், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அறிஞ்சுதான் ஊழியம் செய்யணும். பிரியமில்லாம நம்ம பாட்டுக்கு ஊழியம் செய்யறோங்கிறத ஊழியத்தையும் செய்யக்கூடாது. நிறைய பேர் அப்படி விழுந்துருவாங்க. 1987 வருஷம் வல்லமை பயிற்சியை ஆரம்பித்தோம். இப்போ 50,000 பேர் உலகம் முழுவதிலும் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக புதுவிதமாக ஆவியான நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ சோலார் சிஸ்டமா, நாசாவா, என்னென்னமோ திட்டங்களை உருவாக்குறானுங்க. அவங்க எல்லாம் சயின்டிஃபிக்கா
புதுசு புதுசா பிளான். கொண்டு ஒரு வர குழந்தை உருவாகுதுன்னா புது பிளான் எடுக்கிறாங்க இல்லையா? டிஎன்ஏ மாத்துறதுன்னா புது பிளான். எடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பணுமா? புதிய விதத்துல எடுப்பார். அன்னைக்கு இயேசு கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று எழுப்பினாரு. அன்னைக்கு இயேசு மரித்த வீட்டுக்கு போய் எழுப்பினாரு. வழியில போய் பாடையை தொட்டு எழுப்பினாரு. இன்னைக்கு போய் பாடையை தொட்ட எழுப்ப போறோம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு புதிய விதமா இந்த வருஷம் இருக்க போகுது. மரித்தோரை உயிரோடு எழுப்புற சக்தி இருக்க பல விதங்களை கிரியை செய்ய போகுது. எப்படி இப்படித்தாங்கிறது இல்ல. செத்து கிடக்கிற டிஎன்ஏ புதுசா மாறணும். கண்கள் புதிதா உருவாகணும். புது புது விதங்கள்ல இந்த வருஷம் கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறார். குஷ்ரோகங்களை மாத்துறதுக்கு அன்னைக்கு வேற வழிமுறைகள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அனுப்ப வார்த்தை போகும், காத்துல போகும். எப்படி அந்த அக்னி அனுப்பப்பட போகுது. அன்னைக்கு சீஷர்களுடைய உருமால்கள் பட்ட உடனே சுகம். அன்றைக்கு நம்ம ரோட்ல போய் தெரு பிரசங்கம் பண்ணணும், இன்னைக்கு முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிவி ஊழியங்கள் வந்து இன்னைக்கு நாட்கள் ஆக ஆக மீடியாவே மாறிடுச்சு. இப்போ சோசியல் மீடியா மாறிடுச்சு. இப்ப நமக்கு கர்த்தர் சொல்றாரு இந்த 2024வது வருஷம் சந்தன மரத்தை போல நாட்டப்பட்டு நீங்க எழும்ப போறீங்க. விளையை செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. விளையை செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களை விளைய வைப்பார். வரங்கள் வல்லமையை விளைய வைப்பார். அதே வல்லமை வரங்கள் வெவ்வேறு விதமா வேதத்துக்குள்ள இருக்குது. அந்த ரகசியங்கள் அதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். அதை 13, 14, 15, 16, 17 கத்துக்குங்க. வாங்க, பல ஊர்கள்ல இருந்து புறப்பட்டு வாங்க. வல்லமை பயிற்சி ஏற்கனவே எடுத்திருக்கிறேன் ஐயா அப்படி சொல்றவங்களும் வாங்க. 87 எடுத்திருந்தாலும் சரி, 91 எடுத்திருந்தாலும் சரி, 90 எடுத்திருந்தாலும் சரி, 2000 எடுத்திருந்தாலும் சரி, புறப்பட்டு வாங்க. புது புது அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்து எழும்ப செய்வார். நீங்க பெரிய காரியங்களை, கிரேட்டர் திங்ஸ், பெரிய காரியங்களை நீங்க காணணும். அப்போ கர்த்தர் 2024வது வருடத்தின் அற்புத ஊழியர்களாய், வல்லமை ஊழியர்களாய் மாறுவதற்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஓடி வந்துருங்க. சரியா? இப்போ இதை மனதில் வைத்துக்கொண்டு ஆசீர்வாதத்துக்கு வந்துடணும். இப்ப அந்த ஆசீர்வாதம் முதல் தேதி இந்த உபாகமம் 28வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட சில ஆசீர்வாதங்களை சொல்லி ஆகணும். அத சொல்றியாமான உபாகமம் 28வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. எப்படி பட்டணம், கிராமம், போக்கில், வரத்தில என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வரப்போகுது அதை சொல்லி மகனை நீ செபி. 28வது அதிகாரத்துல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதனாலதான் 3வது வசனத்துல நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவ்வளவுதான். இந்த வசனத்துல இருந்தே ஆரம்பிக்குது 14 வரைக்கும் வாழாதபடி கிராமம் அப்படியே போகுது இல்லையா? மாப்பை செய்கிறவன் தொட்டு கர்ப்பத்தின் கனிகள், மிருக ஜீவன் நிலத்துல ஆசீர்வாதம், மிருக ஜீவனுடைய பலனில் ஆசீர்வாதம். இது மட்டும் அல்ல, ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவார்கள். அது மட்டும் இல்ல, ஏற்ற காலத்துல ஒரு தேசத்திலே மழை பெய்யும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது. கடந்த வருடம் முடிய பல லட்சம், பல கோடிகளுக்கு கடனா ஆயிட்டீங்களா? சிலருக்குமான சின்ன கடனே பெருசா தெரியும். எவ்வளவு கடன்? 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய். சிலருக்கு சில லட்சக்கணக்கா கடன், சிலருக்கு
கோடிக்கணக்காக கடன். இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, பேங்க்கில் 1000 கோடி ஏமாற்றிட்டு போகிறவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், எல்லாம் தள்ளுபடின்றுவான். ஆனால் சின்ன சின்ன கடன் வாங்கியிருப்பாங்க, கட்ட முடியாமல் திணறுவாங்க. அந்த கடன்கள்லாம் அடையணும். ஜெபிக்கிறியா? இந்த வசனத்துல 28வது அதிகாரத்துல 14வது வசனத்தை பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தாள், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வாளாக்க மாட்டாரு, தலையா இந்த வருஷம் நிறுத்த போறார். அந்த விசுவாசத்தோடு இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கிற நிகழ்ச்சியை டெய்லி இன்னையிலிருந்து பாருங்க. ஒரு நாள் கூட தவறாதீங்க. மற்றவர்களுக்கு சொல்லுங்க, டெய்லி பார்க்க சொல்லுங்க. இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி உங்க குடும்பத்தை வாழ வைக்கிறத பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த முதலாவது நாளே நாங்கள் காலையில ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் என் ஜனங்கள் எப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, இந்த நாளுக்கான ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் படித்த வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தர் எங்கெல்லாம் இந்த ஜனங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அநேக இடத்திற்கு கொண்டு போ. கர்ப்பத்தின் கண்ணில் ஆசீர்வாதம் வரட்டும், மிருக ஜீவனுடைய பலனில் ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் பல வழியாய் புறப்பட்டு ஓடி ஒளிந்து போகட்டும். வரவே கூடாது என் ஜனங்களுக்கு விரோதமாய். ஆண்டவரே, அதே நேரத்துல ஏற்ற நேரத்துல எங்கெல்லாம் மழை பெய்யணுமோ நீர் பெய்ய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுங்க. கடன் வாங்குகிற தன்மையும் வேண்டாம், கடன் வாங்குற புத்தி வேண்டாம். ஆண்டவரே, வீணா கடனை வாங்கலாம், இதுக்கு கடன் வாங்கலாம், அதுக்கு கடன் வாங்கலாம்னு சொல்லி ஆண்டவரே அதிக வீண் விரைய செலவுகள் வேண்டாம். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க, சேமிக்கிற ஞானத்தை கொடுங்க. சேமிக்கிற அளவுக்கு வீண் செலவுகளை தடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த வருஷத்துல புதிய காரியங்களை செய்யுங்க, என் ஜனங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் என் ஜனங்கள் இன்பத்தை பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க பேசின வசனத்தின்படி என் ஜனங்கள் நடக்கட்டும். கட்டளையின் கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் என் ஜனங்களுக்கு கிருபையை தாங்கள் வேண்டும். பயிற்சிக்கு 5 நாள் பயிற்சிக்கு ஆயத்தமாகட்டும். என் ஜனங்களை கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, redefining power, reaching millions.